பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென். அல்லேலூயா. மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. இங்கே அவருடைய சீசர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கான காரணம், மேலும் கீழும், அந்த மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் 2 சம்பவங்களை குறிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். எத்தனை சம்பவம்? சத்தமா எத்தனை சம்பவம்னு கேட்டேன். பதில் எல்லாரும் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை சம்பவத்தை பார்க்கிறோம்? 2 சம்பவங்கள். மேல ஒரு சம்பவம், கீழே ஒரு சம்பவம். மேல ஒரு சம்பவம், ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் வந்து தேவனிடத்தில் வினாவுகிற காரியம், பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கீழே அவருடைய சீசர்கள், மிக முக்கியமா பேதுரு ஆண்டவரிடத்தில் பேசுகிற காரியம். 2 சம்பவத்துக்கு நடுவில் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. அல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. தவறால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் எரேமியால சொல்லுகிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்றார். அதனால தேவனால முடியாத எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற வல்லமைன்னு போட்டிருக்கு. எப்படி? எந்த மனுஷனையும். அல்லேலூயா. அதனால கர்த்தரால 2 விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று வந்து நம்ம சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக. ஒரு ஆசீர்வாதத்துக்கும் அவரால் எல்லாம் கூடும். ஒரு மனிதனை அவர் மாற்றுவதற்கும் அவரால் கூடும். அல்லேலூயா. ஒரு மனிதனை மாற்றுவதற்கு, அவன் குணாதிசயங்களை மாற்றுவதற்கு, அவனுடைய கேரக்டர்களை மாற்றுவதற்கு, அவன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவரால் கூடும். கவனிக்கிறீங்களா? 2லையும் விசுவாசிக்கிறோம். நம்ம எப்பவுமே எதை மட்டும் விசுவாசிப்போம்? சாப்பாட்டுக்கு, வேலைக்கு, வருமானத்துக்கு மட்டும் விசுவாசிப்போம். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம், எல்லா வாக்குத்தத்தங்களையும் 2லையுமே நீங்க பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையின் மாற்றங்களுக்கும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு 2லையுமே கர்த்தர் வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க எப்பவுமே தேவனை நம்ம பார்க்கிறவங்களா இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப 2 காரியமே அவரால் முடியும். அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம்கிட்ட சொன்னது, எரேமியால சொன்னதான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சரீர பிரகாரமாக, இந்த உலக பிரகாரமாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து தானே வாக்குத்தத்தம் அது கொடுக்கிறார். அது 2லையுமே அதான் சொல்லுவார், என்னால் ஆகாத காரியம் உண்டா, கர்த்தரால் ஆகாத காரியம். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய காரியம் ஒரு மனிதனை மாற்றுவதற்காக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்ற முடியுமா அப்படின்னு, அப்ப யார் தான் மாற முடியும்? யார் தான் வாழ்க்கை வாழ இந்த உலகத்துல தேவனை தேட முடியும் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில். அல்லேலூயா. அப்ப அவன் மேல அந்த கேட்கிற கேள்வி அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது 16வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 22வது வசனம் வரைக்கும் வேகமா வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவர் அதிகமாக நித்திய ஜீவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை குறித்து பேசுறாரு, நித்திய ஜீவன். அல்லேலூயா. அவர் வந்த உடனே அதான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். இதுதான் அதிகமா ஆண்டவர் பேசுறார் எல்லா இடங்கள்லையும். மனம் திரும்புங்க எல்லாரும், பரலோக ராஜ்யம் சமீபம், இந்த பூமி நிரந்தரம் இல்லை, நித்தியமான வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், அதை நோக்கி வாங்க, அதை நோக்கி தேடுங்க அப்படின்றதா இயேசுனுடைய புதிய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான பிரசங்கமாய் காணப்பட்டது. கவனிக்கிறீங்களா? அதுதான் எல்லாருமே, யோவான் ஸ்நானகனிலிருந்தும் சரி, அதுக்கப்புறம் வந்த இயேசு கிறிஸ்துவும் சரி, அதுக்கப்புறம் வந்த அப்போஸ்தலர்களும் சரி, அதுதான் நோக்கமே. பரலோக ராஜ்யம், கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம் நமக்கு சமீபமா இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு வரோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மிக முக்கியமான நோக்கம் நித்திய ராஜ்யத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரம் நிரந்தரம் இல்லை, இந்த பூமி நிரந்தரம் இல்லை. பரலோகம் நமக்கு அழியாத வீடு பரலோகத்தில் இருக்கிறது. நித்திய ராஜ்யத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். பூமிக்குரியவைகள் அல்ல, பரலோகத்துக்குரியவைகளை நோக்கி தேடுங்க. இப்படிதான் வசனங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட நம்ம இன்னும் கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பூமிக்குரிய காரியங்களை தான் பார்க்கிறோம், நித்தியத்துக்குரிய காரியங்களை தூரமா பார்க்கிறோம். நித்தியத்துக்குரிய காரியங்களுக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு நம்ம வாழ்க்கை முதலாவது மாற வேண்டும். நித்தியத்துக்கு போவதற்கு வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் பெறுவதற்கும் நம்ம வாழ்க்கை முறையை வைத்து தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2மே அங்க 2க்குமே பதில் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மாத ஆண்டவர் சொல்றார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நீ தகுதிப்படுத்திக்கோ. பூமிக்குரிய வாழ்க்கைய தேவன் எதெல்லாம் விடணுமோ நீ விட்டேன்னா, எதெல்லாம் கொடுக்கணுமோ அதை தானா பூமிக்குரிய காரியங்களை கொடுப்பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் மாற்றக்கூடும். இதெல்லாம் என்னால முடியாது. இப்ப இவன் வந்து கேட்கும் போது என்ன கேட்கிறான்?
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாசிங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். எவ்வளவு அருமையான காரியம் பாரு. நியாயபரமான சட்டத்தை ஒரு குறைவில்லாம அவன் கை கொண்டு வரேன்றான். சின்ன வயதிலிருந்தே கை கொண்டு வருகிறேன். சிறு வயதிலிருந்து என் தாயின் தகப்பனை கனம் பண்றேன், பொய் சாட்சி சொல்லுவதில்லை, களவு செய்வதில்லை, திருடுவதில்லை, அடுத்தவன் பொருளை இச்சிப்பதில்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப அந்த 10 கட்டளைகளையும் அவன் அப்படியே பக்காவா கை கொள்றவனா இருக்கிறான் சிறு வயது. வேற ஏதாவது என்கிட்ட குறை இருக்குதுங்களா நித்திய ஜீவனுக்கு நான் போறதுக்கு அப்படின்னு கேட்கிறான். பிரைஸ் காட். அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமே. நீங்க இன்னும் உச்சத்தை கேட்கிறான். அவிக்குரிய வாழ்க்கை நிலையில இன்னும் நான் அடைய விரும்புறது என்ன அப்படின்னா, அப்படி நீ விரும்புறதா இருந்தா அப்படிதான் சொல்றார் ஆண்டவர். அப்படி ஒரு வேளை உனக்கு இன்னும் விருப்பம் இருந்தா, இந்த உலகத்தையே வெறுத்து எதுவுமே வேணாம், நித்திய ஜீவனே எனக்கு போதுன்னு நினைச்சீங்கன்னா, உன்னுடைய ஆசை கூட எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஏழைக்கு தரித்திரம் கொடுத்து என்னை பின்பற்றி வா. இன்னும் பூரண சர்க்குணனாக விரும்பினால், அவன் ஆண்டவர் குறை சொல்லலை, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆனாலும் அவங்ககிட்ட என்ன இருக்கு? அப்போ இவ்வளவு காரியங்களை கை கொள்றவனால இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றான்? முடியலன்றான். கீழே தொடர்ந்து வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அல்லேலூயா. அப்போ ஓகே, அவன் அதிகமாக தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுக்குரிய விஷயங்களையும் அதிகமா நேசிக்கிறவனா இருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்? அதையும் ஆண்டவரே நான் விட்டுறேன்னு சொல்லியிருப்பான். ஆனா இவனால் என்ன செய்ய முடியல. அதை விட அவன் இந்த மாதிரி அதாவது நல்ல அடிக்கு ஒரு தடவை சொல்லுவேன் தெரியுங்களா, நம்ம ஆண்டவருடைய காரியங்களை பின்பற்றவங்க இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, செய்வோம். ஆண்டவர் ஆராதனைக்கு வரணும்னு சொல்றாரு, வருவோம். ஆண்டவர் வேதம் வாசிக்க சொல்றாரு, வாசிப்போம். காலையில் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, ஜெபிப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? தசம்பா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, கொடுப்போம். சபைக்கு ஆத்துமா சுவிசேஷம் சொல்ல சொன்னாரு, சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? இந்த கற்பனைகள் எல்லாம் சொல்றத கேட்டு கை கொண்டுட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எந்த அடிப்படையில செய்யணும்னு கேட்டீங்கன்னா, தேவன் மேல உள்ளான முழு அன்போடு கூட இணைந்து நம்ம செய்யும் போதுதான் என்ன பண்ணுவோம், அடுத்த நிலையும் நம்ம விட வேண்டியதை விடுவோம். அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மகிட்ட வரும்போது அதை செய்ய மாட்டோம். சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? அப்போ அதுக்கு தான் சொல்றேன், இவன் ஏதோ நியாயபரமான சட்டம் ஆண்டவர் கொடுத்தது, இதெல்லாம் ஏதோ கை கொள்ளணும், அந்த அடிஷ்னலா அதன்படி என்னென்ன செய்யணும் அதுதான் செய்யறான் ஒழிய, ஆண்டவரை மனதில் வைத்து அவரை அந்த அன்பு நேசம் அவர் மேல அதிகமா இருந்திருந்தா இவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணியிருப்பான்? இந்த விஷயத்தை செய்திருப்பான். நான் சொல்றது விளங்குதுங்களா? புரியுதா இல்லையா? அந்த தேவனோடு இணைந்து தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும். நம்ம சபைக்கு வரதே ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்தா அவன் ஆராதனைக்கு வரணும். அவர் சொல்லியிருக்கிறார் அவரை ஆராதிக்க. சொல்றது புரியுதுங்களா? ஒரு கடமையாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் செஞ்சிடணும், பரலோகம் போயிடலாம், அப்படி இல்லை. அப்ப அடுத்த கட்டம்னு ஒன்று வரும்போது, ஏதாவது தேவன் வேறொரு விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கும் போது நாம் என்ன செய்கிறவர்களா இருப்போம்? யோசிக்கிறவர்களா இருப்போம், பின்வாங்குறவர்களாக இருப்போம் அதிலிருந்து. இதுதான் ஒரு நிலையில்லாத கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கும். அப்போ ஒரு விஷயம், இவன் ஐஸ்வர்யத்தை மட்டும் இல்லை ஆண்டவர், நான் சொல்றேங்க, அது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உலக பிரகாரமான எதையெல்லாம் நம்ம விட முடியாம இருக்கிறோமோ அது எல்லாவற்றையுமே நம்ம விட வேண்டும். விட்டு ஆண்டவரை நாம் உண்மையாய் பின்பற்றுகிற அனுபவம் நமக்கு தேவை.
நான் வந்து சபைக்கு வரனே, நான் ஆராதனைக்கு ஊழியம் செய்கிறேனே, காணிக்க போடுறேனே, அப்புறம் என்ன பண்ணுறேன், ஆத்துமாதாயம் பண்ணுறேன், எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் தேவன் உலக பிரகாரமாக தேவன் எதிர்பார்க்கிற விட வேண்டிய விஷயங்களை, இழக்க வேண்டிய விஷயங்களை, கிரயம் செலுத்த வேண்டிய விஷயங்களை நம்ம கிரயம் செலுத்தாமல் போகும்போது என்ன பண்ணுறோம்? அப்போ கூட ஆண்டவரை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இதைத்தான் பற்றி கொள்ளுகிறோம். உலக பிரகாரமான காரியங்களை பற்றி கொள்ளுகிறோம். உலக பிரகாரமான காரியங்களை விட்டுட்டு ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற இருதயம் எங்க வரும்னா, இருதயபூர்வமா நம்ம ஆண்டவரை தேடும் போது தான் வரும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அதுதான் ஆண்டவரை நம்மளால பற்றி கொள்ள முடியாமல் போகிறதுக்கு காரணம். ஆண்டவரை மட்டும் முழு நேசனா எதையும் இழக்க நம்ம தயாரா இருப்போம், எதையும் விட்டுவிட தயாரா இருப்போம். அப்போ தேவனை கூட இன்னைக்கு விட்டுடுறோம். நம்ம சில காரியங்கள்னால கர்த்தருடைய காரியத்தை கூட விட்டுடுறோம், தேவனை கூட விட்டு தூரம் ஆயிடுறோம். சில விஷயங்களை விட முடியல, சில விஷயங்களை என்னால மாற முடியல. உலக பிரகாரமான காரியங்கள் எவ்வளவு இருக்கு, மாம்ச காரியங்கள், சுயங்கள், இச்சைகள். புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை விட மேன்மையானது இந்த உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எல்லாத்தையும் நம்ம வெறுத்துருவோம். சொல்றது விளங்குதாங்க? உங்களை விட மேன்மையானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. சகை அதை தான் நினைக்கிறான். நான் சொல்றது விளங்குதாங்க? உங்களை விட உலகத்துல மேன்மையானது எதுவுமே இல்லைன்னு அந்த செகண்ட் சும்மா கேள்விப்பட்டவன். அதனால ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க, நான் என்னெல்லாம் தவறு பண்ணோம் அதெல்லாம் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்றான். அப்ப அந்த இருதயம் தேவன் மேல இருக்கிற ஒரு அன்பு தான் நம்மள என்ன பண்ணோம்? எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றுகிற அனுபவம் நமக்கு வேணும். நீங்க தான் எனக்கு தேவை அப்படின்றான். இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களுக்காக என்ன பண்றோம்? தேவனை விட்டுறோம், நம்ம விட வேண்டியதை விட மாட்டோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனை விட்டுறோம், பின்பற்றுகிறத விட்டுறோம், நம்ம விட வேண்டியதை நம்ம விட மாட்டோம். ஆபிரகாமை கூப்பிடுறாரு, எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வானோன்னு. ஆபிரகாம் என்ன செய்யறான்? இனத்தை விட்டு, அந்த ஜென்ம தேசத்தை விட்டு, தன்னுடைய எல்லா ஆஸ்திகளை, இடங்களை, அந்த பாரம்பரியமான எல்லா சூழ்நிலைகளை விட்டுட்டு பிரிஞ்சு வரான், தேவனை பின்பற்றி வருகிறான். பிரைஸ் காட், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்ப எல்லாவற்றையும் நம்ம அந்த இழக்க முடியல, என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. என்னால முடியாதான், என்னால விட முடியாதா, என்னால கூடாதுதான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு. ஆனா என் தேவனால் அது கூடும். ஒரு காரியத்தை வெறுக்கிறதுக்கோ, ஒரு காரியத்தை நம்ம விட்டு விலகிறதுக்கோ, சொல்றது புரியுதுங்களா? நம்ம அந்த சிந்தனை வேணும். ஏன்னா என்ன ஒண்ணுமே இல்லடா உலகத்துல, என் தேவனுக்கு மேல அந்த அங்க நேசம் இருந்தாதான் இந்த புத்தி நமக்கு வரும். சொல்றது புரியுதுங்களா? சின்ன சின்ன பாருங்க, ஆசைக்காக, இச்சைகளுக்காக, பணத்துக்காக எவ்வளவு பேர் வாழ்க்கையை தவறிடுறாங்க. ஒரு பணம் தவறான முறையில் பணம் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறாங்கல்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? தொழில் ரீதியா ஏதோ என் தேவன் இது விரும்பாத விஷயம், என் தேவனுக்கு அது பிடிக்காத விஷயம். அவரை விட வேற என்ன இருக்கு நமக்கு? கஞ்சியோ கூழோ குடிச்சாலும் தேவனுக்காக உண்மையா வாழ்ந்து சாவோம். சோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த இருதயம் தான் நமக்கு வேணும். ஏதாவது ஒன்று நம்ம செய்து எப்படியாவது சம்பாதிக்கலாம், எப்படியாகலும் அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள பேரளவுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. நம்ம இந்த மாதிரி ஒரு அடிஷனல்ல இவன் திருப்தி ஆயிட்டான். யாரு? இந்த ஐஸ்வர்யவான் இதுல திருப்தி ஆயிட்டான். இதுல நான் கை கொள்றேன் கட்டளை, இதுல திருப்தியா இருக்கிறான். அடுத்த ஒரு கட்டம் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நிறைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்றது விளங்குதாங்க உங்களுக்கு? அப்ப நம்ம அதெல்லாம் இழக்கணும். நித்திய ஜீவன உலக பிரகாரமா காணப்படுகிற ஆசைகள், இச்சைகள், இன்பங்கள், சுயங்கள், மாம்சங்கள், அது சரீரத்தில் இருக்கிறதுனால தானா உள்ளுணர்வு உங்களுக்கு தூண்டும். சொல்றது விளங்குதாங்க? பெருசா அது ஏதோ ஒரு மயக்கம் மாதிரி உங்களுக்கு காட்டும். ஏதாவது ஒரு அனுபவிக்கிறதோ, எந்த விஷயங்கள் ஆகட்டுமே. சொல்றது புரியுதாங்களே? பாலுணர்வு விஷயங்களோட ஆகட்டுமே. புரியுதுங்களா? ஒரு திருமணம் ஆகாதுக்கு முன்னாடி சரி, திருமணம் ஆனதுக்கு பின்னும் சரி, அந்த ஒரு விதமான உணர்வுகளை என்ன எங்கிருந்து உண்டாக்குது? சரீரத்தில், மாம்சத்திலிருந்து நமக்குள்ள உண்டாக்குற ஒரு உணர்வுகள் தான். ஆனா தேவனை நம்ம பார்க்கும்போது, தேவனை நம்ம அந்த பார்வையில நம்ம பார்க்கும்போது, என் தேவனுக்கு முன்பாக இது ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு சாதாரணமாக நம்ம தேவனை முன்வைக்கும் போதுதான் நீங்க அதை இழக்கவே முடியும்.
நம்ம இது மேல மோகமோ, இது மேல ஆசையும், இது மேல இன்பமோ, இது மேலதான் நம்ம முழு கவனத்தை வைத்திருக்கிறோம். எது மேல கவனம் வைக்கல? ஆண்டவர் மேல கவனம் வைக்காம ஒரு மாம்சீகமாக உலக பிரகாரமாக ஒரு கட்டமைப்புக்குள் இருந்துகிட்டே கத்தரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா நான் சொல்றது? விளங்குதான்? இந்த காரியங்கள் நமக்குள்ள உடைக்கப்பட்டாதான் இது விட முடியல. என்னால என் பேசுறத விட முடியல, நான் பார்க்கறத விட முடியல, எனக்குள்ள இருக்கிற அந்த இச்சைகளை விட முடியல, பொருளாசையை விட முடியல, பண ஆசை இருந்துகிட்டே இருக்குது. கத்தருக்கு கூட கொடுக்காம சில பேர் பாருங்க, அனனியால் சப்பரார் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதை வஞ்சித்து அந்த மனம் தானே என் தேவனுக்கு முன் அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வச்சிருவோம், கிரையம் செலுத்திடுவோம், எதையுமே சரண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சொல்றது விளங்குதாங்க? பலிபீடத்தில் வச்சிருவோம். அப்படிதானே ஆபிரகாம் கொண்டு வந்து ஈசாக்க பலிபீடத்தில் வைக்கிறாரு. சொல்றது விளங்குதாங்க? அங்கதான் அவர் ஆசீர்வாதமே பெறார் ஆண்டவரிடத்துல. ஸ்தோத்திரம். எங்க ஒருவன் தேவனிடத்துல எல்லாவற்றையும் வெறுக்கிறானோ அவனிடத்துல ஆண்டவர் பரிபூர்ணமா அவர் தன்னுடைய சகல ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், பொருளாதார ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு பரிபூர்ணமா ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்களேங்க. ஆமா, மோசேயை பாருங்க, அவன் வந்து என்ன, அவனுக்கு தெரியும் நமக்கு நம்ம ஒரு நேக்கா போயிட்டோம்னா இங்க வந்து ஒரு ராஜகுமாரனை போல இருக்கிறோம். இங்க பார்வோனிடத்துல பார்வோனுடைய குமாரத்தின் மூலமாக வளர்க்கப்படும் போது அவன் வந்து இஸ்ரவேலரை போய் மிரட்டுறதும் அடிக்கவோ அவன் அதிகாரம் செலுத்தவோ அவன் எல்லாத்துக்கும் அவனுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? 40 வயது, நல்ல கருத்து தெரிந்த வயது தானே உங்களுக்கு. அப்போ அவனுக்கு 40 வயதுல தெரிய வருது, இது நான் வந்து எகிப்தியர் கிடையாது, நான் யாரு, ஒரு எபிரேயன் அப்படின்ற விஷயமே அவனுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. தெரிய வரும்போது நம்ம இதை மறைச்சு என்ன பண்ணுவோம், இப்படியே இதை மறைச்சுக்கிட்டு நம்ம ஒரு எகிப்தியனாவே ஒரு ராஜகுமாரனாவே வாழ்ந்துட்டு போயிடலாம். நான் எபிரேயன் தெரியப்படுத்தினா ஒன்னா அங்க அடிமையாயிரணும், இவன்கிட்ட நான் அடி வாங்கணும், இந்த எண்ணம் தாங்க வரும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சொல்றது புரியுதுங்களாங்க? அப்ப நிறைய நேரங்களில் நம்ம செய்யற தவறுகளை, தப்புதல்களை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம், மறைச்சுதான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம். அதை மறைச்சுக்கிட்டு அவன் அது தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், அவங்களோட பாட அனுபவிக்கிறது சந்தோஷம். நான் ஒன்னா என்னால் அவங்க விடுதலை ஆகணும், இல்லாட்டி அவங்களோட நான் பாட அனுபவிக்க நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு வெளியில வந்துட்டான். அதுதான் எபிரேயர்ல நமக்கு அவனை குறித்து விளக்கி சொல்லும் போது சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவிப்பதையே சந்தோஷம் என்று. அநித்தியமான உலக பொருள் மேல அவன் வெறுத்து விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்றது. சொல்றது விளங்குதாங்க? அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு அனுபவம் தான் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை அவனுக்கு என்ன பண்றார், அவனுக்கு காண்பிக்கிறார் ஆண்டவர். சொல்றது புரியுதாங்க உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அந்த எண்ணம் தான் முதல்ல நமக்கு எண்ணம் ஒன்று வராத பட்சத்தில் தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அவனுக்கு எண்ணமே இல்லை, அவனுக்கு அந்த அந்த மனசே கிடையாது சுத்தமா. உங்க வாழ்க்கையில நீங்க மாறணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் போதுதான் தேவனால கூடும். சகைக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால அங்க ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரா இல்லையா? அந்த மனுஷனை பிரகாசிக்க செய்ய வல்லவரா இருந்தாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேங்க. இப்போ உலக பிரகாரமான சில காரியங்களை என்னால் விட முடியல, அதை என்னை தொத்திக்கிட்டே தான் இருக்கு, அதை என்னை பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கு, அதோட உள்ள வெளியில தெரியாது. நான் அதை மறைச்சு தான் நான் வெளியில வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். அதை மறைச்சல்ல, அதை அழிச்சு வாழ்கிறவர்களா இருக்கணும் ஒழிய மறைச்சு வாழ்கிறவன் வாழ்வடையவே முடியாது. நல்லா கவனிக்கணும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மறைச்சு வாழ்கிறவர்கள் அல்ல, வெளியில தெரியாம இங்க வந்தா எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். சொல்றது புரியுதுங்களா? நீ வேலை செய்யற இடத்துல, போற இடத்துல, வர இடத்துல, அங்கங்க பண விஷயமா இப்படி நடந்துக்கிற, புரியுதுங்களா உங்களுக்கு? உன் பார்வை எப்படி இருக்கு, உன் நடக்கைகள் எப்படி இருக்கு, சிந்தனை எப்படி இருக்கு? சோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்தையும் பணத்து மேல மோகம் போகும்போது அதை எப்படி நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். பணத்து மேல ஒரு மோகம் போகுது அப்படின்னாலே என்ன பண்ணிடணும், கண்டிப்பா அதுக்காக போராடி போராடி ஆண்டவரே இது மேல எனக்கு மோகம் போகக்கூடாது, அது மேலேயே எனக்கு எண்ணங்கள் வரக்கூடாது, கவனம் வரக்கூடாதுன்னு நீங்க ஜெயம் எடுக்கிறது போல யாராவது ஒரு நபர் மேல உங்களுக்கு மோகம் போச்சுனால என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் உம்மை இழந்துருவேன், இதனால விளங்குதாங்க, நான் யாரை இழந்துருவேன், உங்களை இழந்துருவேன் இதனால அப்படின்னு நீங்க சொல்லி என்ன செய்கிறவர்களா இருக்கணும். விளங்குதான் நான் சொல்றது? எப்பா மண்டையில் ஏறுதா இல்லையா? சோத்திரம். அல்லேலூயா.
அது என்ன பண்ணணும், நான் உங்களை இழந்துருவேன், நான் இதை பண்ணா என்ன என்ன ஆயிடும் எனக்கு. அதுக்கு அந்த மோகத்தை நாம் என்ன பண்ணணும், நமக்குள்ள உண்டாக்குற பிசாசை, அந்த மாம்ச கிரிய நீங்க அழிக்கணும். அதை அழிச்சு ஆண்டவரைத்தான் நோக்கி பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். ஒழிய மோகத்துக்கு இடம் கொடுத்து, உலகத்துக்கு இடம் கொடுத்து, ஆசைக்கு இடம் கொடுத்து, பண இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, ஆண்டவர் அப்படியே மேலோட்டமா தூரமா வச்சுக்கிட்டு அவரை பின்பற்றாத ஒரு அனுபவம் போச்சுன்னா ஒரு நாளைக்கு நம்ம இழந்துருவோம். ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் முடியும். இதில் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க, இதில் எல்லாவற்றிலிருந்து நம்மளை மாற்ற தேவனால கூடுன்றார். விளங்குதாங்க வசனம்? என்னால கூடும் அப்படின்றார், என்னால முடியும்ன்றார். தேவனால கூடாது என்ன? அப்ப யார் தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்றார். இவன் போயிட்டானே, அவன் ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டம் அப்படின்ட்டார். அப்ப ஆண்டவர் யார் தான் ரட்சிக்கப்படும்? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் உதாரணம் நம்ம சகையை பார்க்கிறோம் இல்லையா? பார்வோன் எவ்வளவு இருதய கடினம் உள்ளவன். அவன் இருதய கடினத்தை ஆண்டவரால மாற்ற முடிஞ்சுதேங்க. கடைசியில் அவன் இருதய கடினம் மாறிச்சா இல்லையா? அவன் இருதய கடினமாவே இருந்தான்னு போட்டிருக்கான். ஆனா ஆண்டவர் அவனுடைய இருதய கடினத்தை ஆண்டவர் மாற்றார். ஸ்தோத்திரம். விளங்குதாங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் முழு உலகத்தையும் சரண்டர் பண்ணவன், எல்லாத்தையும் தன்வசப்படுத்தினவன். தேவன் யாருன்றதை அவன் இருதயத்தில் விளங்கி தேவனை மகிமைப்படுத்த வைக்க அவரால் முடிஞ்சுது. அவனை புரியுதா? ஒரு உலகத்தான் தேவனை அறியாதவன், அவனுக்கு எல்லாம் ஆஸ்தி பணங்களை கொடுத்து தூக்கி நீ என்னோட ஆலயத்தை கட்ட நீ கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிக்கும் போது, நிர்ணயிக்கும் போது அதை செய்வதற்கு கோரஸ் ஆண்டவர் மாற்றுறதுக்கு ஒரு வல்லமுள்ளவராக இருந்தார். பாருங்க, மாத்தினாரா இல்லையா? எவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் அவர் என்ன செய்தார்? அவங்க இருதயத்தை தன்வசமா மாத்தினார், தன்னை அறியும்படி மாத்தினார், தன் பக்கமா மாத்தினார். எவ்வளவு பேர் ஆண்டவர் மாத்தி இருக்கிறார், எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். அவரால் கூட நம்மளை மாற்ற முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவரால் நம்மை மாற்ற முடியும். தேவனால எல்லாம் கூடும். அப்ப நம்ம விட வேண்டும், தேவனுக்காக எல்லாத்தையும் இழக்க வேண்டும். ஐயா உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. தேவனுக்காக என்ன செய்யணும்? எல்லாத்தையும் உலக பிரகாரமான இந்த பொருளாசை மாத்திரம் கிடையாது, புரியுதுங்களா? அது உனக்கு ஒரு தடையா இருந்தா தேவனை தேடுவதற்கு, தேவனை நீ தொடர்ந்து பின்பற்றுவதற்கு இது எனக்கு தடையா இருக்கு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனை தேடுவதை விட எனக்கு இது ஒரு காரியம் பெருசா வருது அப்படின்னா நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணி நம்ம ஏங்கணும். நீ நம்மள நிறைய பேர் பாருங்க, ஒரே எனக்கு பொழப்புங்க, அது எனக்கு வேலைங்க, நான் என்னங்க பண்ண முடியும், இதை விட்டா நான் என்னங்க செய்வேன். புரியுதா உங்களுக்கு? வருமானம் வேணாமாங்க, இது வேணாமாங்க, அது வேணாமா, நான் செஞ்சுதான், இதுதான் பேசுறாங்களோ ஒழிய நான் ஆண்டவரையும் பின்பற்றணும், எனக்கு பொருளாதாரத்திலையும் குறையில்லாம ஆண்டவர் நடத்தணும், அதுக்குரிய வாசல் எனக்கு தரங்கப்பா, நான் உங்களை விட்டுட்டு நான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறது சரியில்லைன்னு எப்போ நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ தேவன் தானா உன்னை விடுதலையாக்க கூடும், அதுக்கேற்ற வழியில் உன்னை நடத்த கூடும். சொல்றது விளங்குதா? நல்லா புரியுதுங்களா? இந்த மாசம் நீங்க கொஞ்சம் தீர்மானம் எடுங்க. எதெல்லாம் விட முடியாம உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, அல்லேலூயா, முடியாதுன்னு ஆண்டவரை இன்னும் நல்லா பின்பற்றுவதில், ஆண்டவரை பின்பற்றுவதை நிறுத்திட்டா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நின்று போயிடும். சொல்றது விளங்குதாங்க? அதுக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க என்ன செய்யறவளா இருக்கணும்? நம்ம விரும்பி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களால முடியாத, எதெல்லாம் விட முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் விட செய்வதற்கு அவரால் கூடும். அவர் கிருபை தருவார், அவர் பலன் தருவார், அவர் உதவி செய்வார், அவர் ஒத்தாசை அனுப்புவார். நல்லா சொல்லுங்களேன், கையை உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? முடியும்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த முடியும், தேவன் எனக்கு இந்த ஒரு வாசல், தேவனுக்காக நான் ஒன்று இழந்தேன்னா இன்னொன்று அவரால் கொடுக்க முடியும். அதை தான் கீழே அவன் கேட்குறான். அடுத்தது அவன் பேதுரு கேட்கறதுக்கு அதான் பதில் சொல்றார் ஆண்டவர். இங்கே பேதுரு கேட்கும் போது என்ன கேட்கிறான்? அப்பொழுது பேதுரு 27 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இப்போ இவன் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றிவான்றார் இல்லையா? ஐஸ்வர்யவான் என்ன சொன்னார்? நீ ஒரு வேளை பூரண சர்க்குருனாக விரும்புனா நீ இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணு, என்ன பின்பற்றி வா அப்படின்னாரு. இப்ப பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்?
இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க இவங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. சோத்திரம் சொல்லுங்களேங்க. அப்ப விட்டுட்டு வந்தவன ஆண்டவர் ஒரு நாளும், ஆண்டவருக்காக நம்ம எதையெல்லாம் இழக்கிறோமோ தேவனுக்காக, நல்லா புரியணும், நமக்காக இல்ல, நம்ம சுயநலத்துக்காக இல்ல. ஒரு இடத்துல வேலையில் இருக்கிற, அங்க ஒரு தொந்தரவு இருக்கு, தேவையில்லாத பிரச்சனை எனக்கு அங்க இருக்குது, இதுல போனா என் ஆவிக்குரிய ஜீவமே பாதிக்கப்படும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அத தேவனுக்காக இழந்துட்டு வந்துடணும், விட்டுட்டு பேசாம வந்துடணும். நஷ்டமானாலும் பரவாயில்லப்பா, இன்னும் 10 நாள் நான் சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, இதனால என் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படி நீ வெளியில வந்துட்டா, இன்னொரு வழி இதை விட அற்புதமான, தேவ சமூகத்துல நீ உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை விட ஒரு அற்புதமான வழியை தேவன் திறந்து கொடுக்க உனக்கு வல்லவராக இருக்கிறார். என்ன பண்றதுங்க? வேலைங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போய் ஆகணும். அவ ஏதாவது திருட்டு வேலை செய்ய சொல்லலாம், தவறான வழியில் உங்களை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். சொல்றது புரியுதாங்க? தப்பான காரியங்கள் ஏதாவது செய்ய சொல்லலாம். நீங்க செய்யற வேலைகளே சிலது தவறா இருக்கலாம், தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். நீங்க விட்டே ஆகணும் அதெல்லாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில பேர் சொன்னா யோசிக்கிறாங்க, அதை வேலை விஷயங்களை காரியங்களை சொன்னாவே யோசிக்கிறாங்க. அப்படியா, என்ன இப்படி சொல்ற? நான் சொல்லுவேன், இன்னும் அடிச்சு சொல்லுவேன், திருட்டுத்தனமாவோ தேவனுக்கு பிரியம் இல்லாத வர வருமானம் அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. சோத்திரம், அல்லேலூயா. உங்க மனசாட்சிக்கு தெரியும் இது தேவனுக்கு பிரியமான இந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியமானதான் பார்க்கணும். சோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஆமா, இல்லைன்னு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா அதை விட்டு எப்ப நீங்க விலகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. நிம்மதியா ஒரு வேளை சாப்பிட்டாலும் பரிபூர்ணமா நம்ம சாப்பிட்றவங்களா இருக்கு. நல்ல கைதட்டி சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் பார்க்கிறாரு, எல்லாம் ஆவியானவர் பார்க்கிறாரு. உனக்கு கொடுத்த ஜீவியத்தை இழந்துடாத, உனக்கு கொடுத்த வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. பரலோக மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஏதோ அற்ப சுகத்துக்காக, இச்சைகளுக்காக, ஆசைகளுக்காக, பணங்களுக்காக நித்திய ராஜ்யத்தை நாம் இழக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நீ எல்லாத்தையும் இழந்து வா, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் 100 மடங்கு. அதுதான் சொல்றார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப விட்டு வந்தா ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? அதுதான் சொல்றார். அடுத்தது வாசிங்க. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்க எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றின நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பவர் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளையையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அப்ப விட்டு வந்தவனுக்கு இங்க பதில் சொல்றார். மேல விட்டுட்டு போகாதவனுக்கு பதில் சொல்லிட்டார். அது தேவனால கூடும், முடியாதுன்றார். ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இவங்கெல்லாம் ஐஸ்வர்யம் ரட்சிக்கப்படுவது கஷ்டம்ன்றார். அது நான் பொதுவாக அந்த வசனம் அதுதான் சொல்லுது. ஆனால் நான் அது ஆவிக்குரிய அர்த்தமாக பொதுவாகவே எல்லாவற்றையும் சொல்லுகிறேன். உலக பிரகாரமாக நிறைய இருக்குல்ல, ஆண்டவர் விட சொல்லி நிறைய நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார்ல. உலக பிரகாரமா ஐயோ விட சொல்லிக்கிறாரா இல்லையா? அப்போ அது இது இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்மளை விட சொல்லி இருக்கிறார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும். விட முடியல அப்படின்னா தேவனை தான் சொல்றாரு, அவரால் கூடும். அவரால் கூடுங்க. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ண முடியும்? அவர் விட முடியலன்னா அவர்கிட்ட நீ போய் சரண்டர் ஆகி பலன் கேட்டீங்கன்னா விடும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அதான் அவரை நீ நேசித்தா, ஆண்டவர் எனக்கு நீங்க தான் வேணும், இதை என்னால் விட முடியல, இது என்கிட்ட போராட பார்க்குது, இந்த காரியம் பிரச்சனையா இருக்குது, அது போராட பார்க்குது, என்கிட்ட தேவையெல்லாம் பண ஆசைகள்லாம் வருது, அது நிச்சயமா பொல்லாதாவிங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பண ஆசை பொல்லாதாவி. நீங்க சும்மா நினைக்க கூடாது. கர்த்தர் கொடுக்குறாரு, தேவைகள் சந்திக்கிறோம், பண்றோம், சாதாரணமா போயிட்டே இருக்கிறோம். ஆனா பணத்தின் மேல ஒரு மோகம் வருது பார்த்தீங்களா? அது மேலேயே ஒரு கவனம், அதை அப்படியே பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம், அதிக ஈடுபாடு வந்தா நிச்சயமா சொல்றேன், அதுல இருந்து நீங்க விடுதலை பெறணும். அது நீங்க வச்சிருக்கிறது 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் பணமா இருக்கலாம். அது மேலேயே ஒரு மோகம், ஒரு ஈர்ப்பாவே. அப்போ ஆசை முழுசா அங்கதான் இருக்குது.
அதையே காக்கணும், இன்னும் அதை சேர்க்கணும், இன்னும் அதை சேர்க்கணும், இன்னும் அதை காக்கணுன்ற எண்ணம் வரவே கூடாது. கர்த்தர் எனக்கு போதுமானதை தருவார், நிறைவானதை தருவார், என்ன நடத்துவார். இந்த நோக்கத்தில் தான் நம்ம ஓடிடணும். சோத்திரம். ஒரு அலையிலையா சொல்லுங்க சத்தமா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், நான் கூட சில செலவுகள்லாம் அப்படியே போயிட்டே தான், ஐயோ என்ன போயிட்டே இருக்கேன்னு யோசிப்பேன். அப்புறம் கொஞ்சம் யோசிப்பேன், தேவையுள்ள செலவாச்சா தேவையில்லாத செலவாச்சான்னு பார்ப்பேன். தேவையுள்ள செலவுகள்லாம் ஆச்சுன்னா ஸ்தோத்திரம் பண்ணுவேன். தேவையில்லாத செலவுகள் 1-2 போச்சுன்னா அதுக்கு மட்டும் ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இனிமேல் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? தகுதியான செலவுகளுக்கு வந்து தான் கர்த்தர் கொடுக்குறார். சொல்றது புரியுதுங்களா? அதை பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஏதாவது கொடுக்கணும், நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், தகுதியாக எடுக்கணும், வீட்டு சாப்பாட்டுக்கோ காரியங்களுக்கோ வாடகைக்கோ சர்ச்சு காரியங்களுக்கோ ஊழியங்களுக்கோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சில ஊழியங்கள் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது நல்ல விஷயங்களுக்கு போகிறது. வீட்டு நீ சம்பாதிக்கிற வீட்டு வாடகை கொடுக்குறது தான் வச்சிருக்கிறாரு, அது என்ன வீட்டு சாப்பாடு செலவு கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. புரியுதா? உன்னுடைய நல்லது கெட்டதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நீ தாராளமாக என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கணும், மனதார எடுத்துக்கோ. ஐயோ போகுதே போகுதே போகுதேன்னு பாட்டெல்லாம் பாட முடியாது. சொல்றது விளங்குதா? ஐயோ வந்துருச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்னா இப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? அது கர்த்தர் தருவார் நமக்கு. இதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ இதுதான் நமக்கு ஆண்டவர் வேண்டியதை கொடுக்குறார். மீதம் எடுக்கிறதுன்றது அவர் நமக்கு செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. அது அவரே தரும்போது தரட்டும். இப்படி எல்லா விஷயத்திலும். அது மட்டும் இல்லை, எதெல்லாம் உன்னை விட சொல்றாரா விட்டு விட முடியலன்னு சொல்லி அதையே உள்ளேயே உன் இருதயத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஆண்டவரை பின்பற்ற, அதாவது அது உள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா நீ ஆண்டவரை பின்பற்றது வந்து விலகிட்டேன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம முடிவெடுத்துக்கலாம். விலகிட்டேன்னு அப்படி தூரம் போயிட்டோன்னு இல்லை. சொல்றது விளங்குதாங்க? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதை விட முடியாம உள்ளேயே வச்சுக்கிட்டு சும்மா இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் சிலதெல்லாம் நம்ம ஒரு மேலோட்டமா அப்படியே கை கொண்டுகிட்டே விட முடியாத சில விஷயங்கள்லாம் உள்ள வச்சுக்கிட்டே உட்காந்துட்டே இருந்தா ஆண்டவரை பின்பற்றது வந்து தூரமா இருக்கிற நித்திய ஜீவனுக்கு தூரமாயிட்டேன்னு அர்த்தம். சில பேருக்கிட்ட சில தவறை சுட்டி காட்டுறதே பயமா இருக்கேன்னா அதோட அவங்க தூரம் ஆயிடுவாங்க. நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க? தூரம் ஆயிடுவாங்க, சபையிலேருந்து தூரம் ஆயிடுவாங்க. அதை விட்டுட்டு இன்னும் கிட்ட சேரலாம், சபைக்கு இன்னும் ஆண்டவர் இன்னும் கிட்ட சேரலான்னு எண்ணமே வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். விட வேண்டியதை நம்ம விட்டுட்டு சரி, ஆமா அது சரியில்லை தானே, கரெக்டு தானே அவர் சொல்றாரு, அதை நம்ம சரிப்படுத்தி நம்ம தேடணும் ஒழிய, முயற்சி பண்ணி தேடணும் ஒழிய ஆண்டவரை. அதுக்காக என்ன பண்றது? தூரம் போறது. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் அப்படி, நான் என் நோத்துல எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், தூரம் போறவங்கள தான் பார்த்துருக்கிறேன். சத்தியத்தை சொல்லும் போது, நல்ல விஷயங்களை சொல்லும் போது, ஆமா அப்படின்னு உணர்ந்து கிட்ட வரவங்க தான் கர்த்தர்ட்ட கிருபை பெறுவாங்க. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. அழகா 2 இடத்துலையும் சொல்றாரு. அந்த விஷயத்துல இருந்தும் உன்னை ஆண்டவரை உன்னால முடியாதுதான். சில விஷயங்கள் உன்னால உலக பிரகாரமா தெரியும், என்னால விட முடியல அப்படின்னு நீ போராடுற விஷயத்துக்களை கர்த்தர் சொல்றாரு, அவரால் விட அவரால் கூடும். அதுல இருந்து விடுதலை தர அவரால் கூடும். அப்போ நீ என்ன பண்ணணும்? அவரை தான் சார்ந்துக்கணும். விட முடியலன்ட்டு நீ அவரை விட்டுறாம அவரை பிடிச்சுக்கிட்டேன்னா அவரால் அது கூடும். அதுலேருந்து உனக்கு ரிலீஃப் கொடுத்துருவார், அதுலேருந்து உனக்கு விடுதலை கொடுத்துருவார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விட்டுட்டு நீ வர எல்லாத்தையும் தேவனுக்காக எதெல்லாம் விடுறையோ அதுக்கு தக்கனையான 100 மடங்கு பலன். சொல்லுங்களேன் அல்லேலூயா. அதற்கு தக்கதாக 100 மடங்கு பலனையும் மறுமையில நித்திய ஜீவனையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாரு. வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை சீமானா வைத்திருந்தார். எல்லா நிறைவையும் கொடுத்து தான் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். எல்லாத்தையும் ஒத்த பைசா கூட பாருங்க, எதாவது இவன் இது பண்ணானா மோசே எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்துட்டான். ஏதாவது ஒரு நம்ம வெளியில போறோம் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு மூட்டை துணி கட்டிட்டு தானே போவாங்க. வீட்டை விட்டு வெளியில போறேன்னாவே என்ன பண்ணுவான்? தன்னுடைய துணிமணியாவது மூட்டை கட்டுவான். ஆமாவா இல்லையாங்க? அவனுக்குரிய பொருள் எல்லாம் என்ன பண்ணுவான்? நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்ட்டு பைய துணிமணியெல்லாம் எடுத்து அப்பப்போ சில பேர் பொட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? ஆனால் அந்த நாள்லாம் நீங்கள் பாருங்க, லேடிஸுக்கு எல்லாம் அந்த நாள்லாம் ஆய்வுனா அவங்க அம்மா வரும், என்ன பிரச்சனையா, சரி துணிமணியில் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம்
அப்படிம்பாங்க. இதுக்கு வரக்கு மனசு இருக்காது. இந்த லேடிஸ் எப்போ அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு வா வா வீட்டுக்கு போயிடுவோன்னா அது எடுத்து எல்லாம் துணி மணி எல்லாம் கட்டிட்டு போகும். மறுபடியும் அதே ஒரு 10 மாதம் கழிச்சு அதே துணிமணியோட திரும்பி வரும். சோத்திரம். அல்லேலூயா. சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அது இப்போ புது ட்ரெண்டை வரும். ஒரு பொண்ணு வருது, அது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், ஏன் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குங்க, நான் வாழ முடியல. அவன் சொல்கிறான், அந்த பிள்ளைய பிடிச்சிக்கோ, இந்த ஏன்னு கேட்டானே, நீ இருந்துக்கோ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அவன் என்ன பண்ணுறான்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீ எல்லாம் பார்த்துக்கோ. ஐயோ பயப்படுது. அது சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இது மாதிரி அப்பப்போ சில பேர் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பொட்டியை கட்டிட்டு போயிட்டே இருப்பான். சோத்திரம். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று மூட்டை கட்டுவான் வெளியே பாருங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போனான் மோசே. அவன்கிட்ட கடைசியில் ஆண்டவர் கேட்டது, உன் கையில் என்ன வச்சிருக்கிற? கோல். அதை மட்டும் எடுத்துகிட்டு போ. அந்த ஒரு கோலை வச்சு மீதி எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 40 வருஷம் வல்லமையுள்ள ஒரு பாத்திரமாக, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக, எல்லாரையும் நித்திய ஜீவனுக்குள்ள நடத்துகிற பாத்திரமாக, அநேகரை விடுவிக்கிற பாத்திரமாக, அநேகருக்கு மகிமையான காரியங்களை செய்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் அவனை மாற்றினாரே. சோத்திரம். யாக்கோபு வெறும் கையோட தானே போனான். சோத்திரம். வெறும் கை தான், வெறும் ஆள் தான். சோத்திரம். அப்பாட்டிருந்து போகும்போது அந்த படத்தில் மட்டும்தான் அப்படி காக்குறான், நிறையா பொருளோட வந்தான். அதுவும் இடையில ஒருத்தன் திருடிட்டு போயிட்ட மாதிரி காட்டுவான் படத்தில். அது பைபிளில் நமக்கு சொல்லலை, படத்தில் அப்படி எடுத்துருக்கிறான். யாக்கோபு படத்தில் பொருளோட வருவான், ஒருத்தன் பாதியில் திருடிட்டு போயிடுற மாதிரி காட்டுவான். ஏசாவுடைய கூட இருந்தவன் போகிறான், அதெல்லாம் திருடிட்டு போயிடுற மாதிரி, ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி காட்டுவாங்க. ஒன்றுமே இல்லை, வெறும் கையும் கோலுமா தான் போகிறாரு. ஆண்டவர் என்ன செஞ்சார்? திரும்பி வரும்போது 2 பரிவாரம், 2 மடங்கு ஆசீர்வாதம். தேவனுக்காக நீ ஒன்றை இழந்தா தேவனை விடவே இல்லை. பாருங்க யோபு, எதை விட்டாலும் யாரை விடலை? தேவனை விடவே இல்லை. 2 மடங்கு கொடுத்தாருங்க. இன்னைக்கு பாடல் பான, ரெட்டிப்பான நன்மை நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கத்தரை தேடி கத்தரை பின்பற்றி கண்ணீர்கள், சில வேதனைகள் இருக்கலாம், சில துன்பங்கள் இருக்கலாம், சில சிரமங்கள் இருக்கலாம். கத்தர் சொல்றார், அதுக்கெல்லாம் ரெட்டிப்பான 2 மடங்கான பலன். இங்கே புதிய ஏற்பாடு 100 மடங்கு, பழைய ஏற்பாடு தான் பூரா 2. எப்படி 2 மடங்கு 2 மடங்கு. இங்க என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? ஐயோ அப்படி உட்காந்துருக்குது பாரு நம்மளெல்லாம். 100 மடங்கு. அல்லேலூயா. நல்லா ஒரு உற்சாகம், ஒண்ணுமே வரமாட்டேங்குது. சோத்திரம். அதனால தான் அவரு நேற்று என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கன்னு கேட்குறாரு. அதுதான் ஏன் அப்படி உட்காந்துருக்கேன்னு தெரியல. எருமை சாணியை மூஞ்சில் அடித்த மாதிரியே உட்காந்து. சோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, விளங்குதா இல்லையாம்மா? ஆமாம் இல்லை, அப்படி ஒரு அல்லேலூயா வரணும்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? 2 மடங்கு யாக்கோபு கொடுத்தாரு, இவனு கொடுத்தாரு, யோபு கொடுத்தாரு. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு அதுதான் சொல்றாரு வாக்குத்தத்தம், 2 மடங்கு நன்மை தருவேன் அப்படின்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்லிட்டாரு? வாயை திறந்து சொல்லுங்க, நீ எதெல்லாம் கத்தரை உண்மையா பின்பற்றிட்டு இருக்கிறையோ, உண்மையா பின்பற்றிட்டு இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடு 100 மடங்கு கொடுக்க, 100 மடங்கு இந்த மாதம். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். பெற்றுக்கொள்வீங்க. அதோட நித்திய ஜீவனின் ஆசீர்வாதமும் தலை மேல இருக்கு. நித்தியத்துக்கு போற நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதமும் தலை மேல இருக்கு. அதனால கண்ணீர், கவலை, கஷ்டம், பிரச்சனை, பாடுகள் மத்தியிலையும் எல்லாத்தையும் வெறுத்து இழந்துட்டு ஆண்டவரை பின்பற்ற. ஆனா எனக்கு கண்ணீர் தான் மிச்சம் அப்படின்னு ஒரு நாள் நினைக்காத. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அப்போ எங்களுக்கெல்லாம் கண்ணீர் தான் மிச்சமா? நாங்கள் உங்களை உண்மையா இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தேடி, எல்லா பாடுகள்லையும் தேடி, அதை இழந்தேன், இதை சுகத்தை, அந்த சுகத்தை, இந்த சுகத்தை எல்லாத்தையும் இழக்கிறோமாண்டவரே, கண்ணீர் தான் மிச்சமா? இல்லை, 100 மடங்கு பலன். அதெல்லாம் விசுவாசிக்கணுங்க இதெல்லாம். அதனால தான் சொல்றாரு, விசுவாசி, விசுவாச வார்த்தையை பேசு. நீ என்ன பண்ணணும்? இதெல்லாம் விசுவாசிக்கலாம், தப்பில்லை. எல்லாத்தையும் விட்டு விழுந்து வரோம் அப்படின்னு உன் மனசாட்சிக்கு என்ன நீ பெருசா போய்ட்டு இல்லை. தேவன் எனக்கு 100 மடங்கு பலனையும் நித்திய ஜீவன் எனக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமியில் நான் பார்த்தே தீருவேன், மறுமையில் அப்பாவை நான் பார்த்தே தீருவேன், அவர் வீட்டில் இருப்பேன்னு விசுவாசமாக பேசு. எங்கிருந்து வரும் தெரியாது, உனக்கு எப்படி வரும் தெரியாது, எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு தெரியாது, எந்த விதத்தில் உனக்கு நன்மை உண்டாகும் தெரியாது. 100 மடங்கு பலன். அல்லேலூயா. 100 பெரிய அறுவடை, நிறைவான அறுவடையை. ஆமாம், 100 மடங்கு. 100னாவே பூரணம் தாங்க, நிறைவு தானே. 99 போடும், அதில் என்ன ஒன்று குறைவு, ஒன்று சேர்த்து போட வேண்டியது தானே 100 அப்படின்னு சொல்ல. அதனால தான் நம்ம பாரம்பரியத்தில் பாருங்க, ஒன்று சிலதெல்லாம் ஒழுங்காக வச்சுருப்பான். 101 புரியுதுங்களா உங்களுக்கு?
1001 மொய் வைக்கிறதுல எப்படி 101 1 ரூபா தேடி பிடிச்சி வைப்பான். 101 ரூபா, 1001 ரூபா, 10,001 ரூபா, 1,01,001 ரூபா. சோத்ரம் அல்லேலூயா. அன்னைக்கே நாங்கள்லாம் வச்சிருக்கிறோம். 86 எனக்கு ஞாபகம், 86 90 எங்கள் அப்பா சொந்தக்காரனுக்கெல்லாம் மொய் வைக்கும்போது அப்போவே 10,001 அப்படி அப்போவே அப்படி தான் வைப்பாங்க. அண்டால எடுப்பாங்க மொய். இப்போ குண்டால கூட வரதில்லை. சோத்திரம். எல்லாம் வந்து அப்படி சுற்றி இப்படி போயிடுறாங்க. கீழே இறங்கி படிக்கட்டில் கிஃப்டை கொடுத்துட்டு டப்பா, சோப்பு டப்பா, பவுட்ரு டப்பா, வசனம். நம்ம ஆளுங்க ஆரம்பத்தில் பண்ணாங்க பாரு கூத்து. பூரா வசன போடு 15 ரூபாய் 15 ரூபாய்க்கு வசன போட வாங்கி பேப்பரை சுற்றி சுற்றி கொண்டு வந்து போஸ் வேற இதுக்கு போட்டாக்கே 10 ரூபா. நீ கொடுத்த கிஃப்ட்டும் 10 ரூபா தான். யார் எல்லாம் சேர்ந்து போகும் வசனமா. இது எங்கே கொண்டு போய் விற்கிறது? சொல்றது விளங்குதாங்க. ஊரா அப்படிதான். எங்கள் தங்கச்சி மாமனார் கோச்சுக்கிட்டார். அவர் ரட்சிக்கப்படாதவர். 2வது நாள் பொண்ணு மாப்பிள்ளை இலைக்கு வீட்டுக்கு பொண்ணு கூட்டு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்காக தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம். அவர் தான் கல்யாணமெல்லாம் செலவெல்லாம் மாப்பிள்ளை வீடெல்லாம் அவங்க தான் பண்ணான். குத்த வச்சு வந்தார். அப்பா என்னப்பா அல்லேலியா கூட்டம், மொய்யே வரல. கூட்டம் ஊறப்பட்ட கூட்டம் இருந்தது. சேச்சேன்னு இருந்தது. சத்தாரமே 1 ரூபா வரலப்பா, ஒன்றுமே வரலப்பா. நான் இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைப்பா. என்ன எல்லாம் 20 ரூபா 10 ரூபா 5 ரூபா. நம்ம ஆளுக பூரா மொய் வைக்கிறோன்னா அப்படி மொய் போய் தாராளமாக வைக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 500 ரூபாயாவது வச்சு கற்றுக்கொள்ளணும். சோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே போகிறது, பயங்கரமாக போகிறது. வைக்கிறது 100 ரூபா மொய். சோத்திரம் அல்லேலூயா. கவர், அது பெரிய நீட்டாக ஒரு கவரை வச்சு நல்லா உள்ளே வச்சு வேற எதை பேக்கப் பண்ணி அப்படி அப்படி கொடுத்துட்டு போயிடுது. இந்த இவங்க கூட காணிக்க கவர் இவ்வளோ எடுப்பான். நான் சொல்லுவேன், டே எல்லாத்தையும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் எவ்வளோ இருக்கும். ஸ்தோத்திரம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், அந்த மாதிரி தான் நம்ம ஆளுகள்லாம் அதெல்லாம் நல்லா தெளிவாக கற்று வச்சுக்கிறாங்க. அந்த கவரே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. சும்மாவே கவர் 1000 ரூபாமா இருக்கும். மொட்டை இவ்வளோ பெரிய கவர் இருக்கும். சோத்திரம் விளங்குதான் உங்களுக்கு? அப்போல்லாம் அண்டா இருக்கும். சில்வர் அண்டா, இவ்வளோ பெரிய அண்டா இருக்கும். மொய் எழுதியது எவ்வளோமாம்மா, இவ்வளோ 10,000மா, என்ன ஒரு 50,000 வைக்கக்கூடாது, அப்படிதான் எழுதுவாங்க. ஒரு 20,000 வைக்கக்கூடாது. டே 1/2 பவுன் மோதிரண்டா, 1 பவுன் செயின்ரா, அங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க நிறைய பேர். சோத்திரம் அல்லேலூயா. நாங்கள்லாம் உட்காந்து பார்த்துருக்குறோம். ஊர்லலாம் அப்படி தான் நடக்கும். விருந்து வச்சாங்கன்னா சும்மா காது குத்து மொட்டை அடித்து விருந்து வச்சாங்கன்னா குமியும், ஒரு அமௌண்ட்டு குமிஞ்சு போகும். சொல்கிறது விளங்குதாங்க? ஆமாம், எல்லாம் கொண்டாந்து மோதிரத்தை போடுவான், செயினை போடுவான், பணத்தை கட்டுக்கட்டாக வச்சுட்டு போவாங்க மொய். இந்த சென்னை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தமா. எதுக்கு சொல்ல வந்தேன்? முதல் 100 ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். 100 இல்லையா? அது சொல்ல வந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் நமக்கு? 100னாவே என்னது? நிறைவு. அதான் ஈசாக்கு சொன்னார், 100 மடங்கு ஒன்று ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. 100 மடங்கு நமக்கு தருவார். அல்லேலூயா. பரிபூர்ணமா, நிறைவா, நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதமா நிச்சயமா வருங்க. நான்லாம் ஒரு நையா பிசா இல்லாமல் இருந்த நாட்கள்லாம் உண்டுங்க. ஆண்டவரை பின்பற்றி தேடி ஜோம் பண்ணி, புரியுதுங்களா? ஊழியத்துக்கெல்லாம் வந்து கூட நான் சில நேரங்கள்லாம் நையா பிசா இல்லாமலாம் இருந்திருக்கிறேன். பாக்கெட்டில் ஒரு நையா பிசா இல்லை. ஒரு ஊழியர் கூட்டத்தில் உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிட்டு காணிக்கைக்கு சுத்தமாக காசே இல்லை என்கிட்ட பாக்கெட்டில். கரெக்டாக காணிக்கு வரும்போது வெக்கப்பட்டு எழுந்து பாத்ரூம் போயிருக்கிறேன் நான். தெரியுங்களா? ஒரே ஒரு முறை மட்டும் அப்படி நடந்திருக்கேன். எனக்கு போகும்போது காணி இல்லை, ஆனால் ஊழியர் கூட்டத்துக்கு போனேன். முன்னாடி போனால் சந்தா கட்டணும், அது கட்டிட்டேன். அப்போது நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மீட்டிங்கில், இன்னும் ஒரு மீட்டிங்கில், அந்த ஒரு மீட்டிங் மட்டும் இன்றைக்கி நான் யோசிப்பேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நிறைவாக கர்த்தர் கொடுக்க வச்சிருக்கிறார். மாத்தினாரா இல்லையாங்க? மற்றவங்களுக்கு பக்கத்தில் கொடுத்தும் போடுப்பா காணிக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வச்சிருக்கிறார். கர்த்தர் செய்வாருங்க. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நீ பார்க்காத, என் தேவனால் உன் ஆசீர்வாதம். அவரை பின்பற்றி, அவர் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வரங்களை. அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு விடாதவங்களாம் விடுங்க. எதோ ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்காத. இயேசு தான் உனக்கு ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் அவர் தான் நினை. அதில் சில சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு அது பரிபூர்ணமாக நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதோடு கூட நமக்கு நித்திய மோட்சத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால சில விஷயங்களை விட முடியாதுன்னு நினைக்காதீங்க, அவரால் கூடும்.
நம்மளை ஆசீர்வதிக்க முடியாமல் பின்பற்றி வரோம், நம்மளால் உயர்த்த முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு சரீர பிரகாரமான வாக்குத்தத்தங்களையும் அதே வாக்குத்தத்தம் தான் கொடுத்துருக்காரு. அவரால் கூடும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தன்னால் செய்யக்கூட, என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரால் கூடும். அதில் நம்ம வாழ்க்கையும் மாற்றக்கூடும், நம்ம வாழ்க்கையை உயர்த்தக்கூடும். நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியது, ஆண்டவர் நமக்கு பேசுகிறாரு என்னென்னா, அவரை பின்பற்று. விட வேண்டியதெல்லாம் விட்டு என்ன பண்ணு, உண்மை யுத்தமாக அவரை பின்பற்றுங்க. இந்த மாதம் அவரால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செய்யக்கூடும். எழுந்து நிற்போமா? பிரைஸ் காட். நன்றி.